அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜயம்மா கிச்சன். நம்ம இன்னைக்கு போல் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அப்புறம் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது வந்து மாவு பிசைகிறதுக்காக அதில் ஊற்றி பிசையலாம். அப்புறம் இன்றைக்கி ஒரு தேங்காய் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டை வந்து துருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை வந்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். 1/2 கிலோ மாவுக்கு ஒரு ஃபுல் தேங்காய் துருவி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கையில் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம இதை பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரொட்டி மாதிரி செய்ய போகிறதுனால நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இப்போ பிசைஞ்சிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுடலாம். நல்லா மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வெங்காயம், கேரட் இதெல்லாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி ரோலர் வச்சு தேய்ச்சோன்னா அந்தளவுக்கு நமக்கு சரியாக வராது. திப்பி திப்பியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செய்கிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி சின்ன சின்னதாக நம்ம தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி சப்பாத்தி பூரிக்கு செய்வோமோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேப்பர் எடுத்திருக்கோம். பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரொட்டியை வந்து நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரொட்டிக்கு வந்துட்டு சைடிஷாக வந்துட்டு கார சட்னி நல்லாயிருக்கும். அதோட ரெசிப்பியும் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி போல் ரொட்டியை போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வேக விடணும். ஆயில் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா அதில் ஆல்ரெடி ஆயில் சேர்த்துருக்கோம். அது கூட போதும். அவ்வளோதாங்க, சூப்பராக போல் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவோட இது ஒரு ஃபேமஸான ஸ்நாக்ஸு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.